அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Trades and Consultants ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு காம்பஸ் என்ற கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் அல்லது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்ற அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பயிற்சியாளர் பிஜி சூரியநாராயணன் சார் அவர்களை வருக என வரவேற்கிறேன். சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். Okay, thank you sir. So good morning friends, this is Surya from Sivakasi. Good morning. Thank you. ஸோ இப்போ காம்பஸ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த மந்த் ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நேற்று குமரேசன் சார் பேசினாங்க. ரொம்ப நல்லது. ஸோ கம்யூனிகேஷன் இன் அவர் பிஸ்னஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரைனர்ஸ்க்கு வந்து ஒரு பேசிக் டாப்பிக்கில் நம்ம ரொம்பவே கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ட்ரைனிங்கை நம்ம ஒரு கோர்ஸாக எடுக்கும் போது மேபி அது ஜேசிலையோ இல்லை பிஜிலையோ இல்லை வேறு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ நம்ம ட்ரெயினராக ஸ்டார்ட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்து நம்ம ஈஸியாக எடுத்து பண்ணியிருப்போம். அந்நேரம் கம்யூனிகேஷன் தானே, எப்படி நம்ம மற்றவங்ககிட்ட பேசத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தலைப்பில் தான் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு தான் வந்து புதுசாலாம் இன்னும் நம்மகிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அதை பற்றி பேசலை. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறவங்கவே பார்த்தோம்னா எல்லாமே ஜெஜாண்டிக் பர்சன்ஸ் இன் யுவர் கெரியர். ஸோ அப்படிங்கும்போது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் வந்து புதுசாக இருக்கும் அப்படிலாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்யூனிகேஷன் வித் அவர் பிஸ்னஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஜஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்களுடைய ப்ரொஃபைல் எனக்கு அவ்வளோவா தெரியல. மேபி பிஸ்னஸ் சைடில் இருக்கலாம், இல்லை ஜாப் சைடில் இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் சைடில் இருக்கலாம். ரெண்டாவது இருக்க போது வேற எங்கேயும் இருக்க போல கிடையாது. ஸோ வாட் எவர் மேபி இன் பிஸ்னஸ் சைட்லேயும் சரி, ஜாப் சைட்லேயும் சரி, ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புளோட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்குது. மேபி பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ், ஜாபாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபெல்லோ கொலீக், இவங்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அவங்ககிட்ட எப்படி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், என்னென்ன மாதிரி விஷயங்கள் எப்படி அவங்கள கொண்டு போனோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய சஜஷன்ஸும் சொல்லலாம், இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்கிட்ட இப்படி இந்த விஷயத்தில் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் எனக்கு பிடிக்கும், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது எப்படி உங்களை அணுகுனா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொலைட்டா கம்யூனிகேட் பண்ண எல்லாத்துக்கும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ரமேஷ் சார், தேங்க்யூ. பொலைட்டா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணோன்னா ஸோ நான் ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்லி க்ளோஸ்னஸ் கிடைச்சதுன்னா இன்னும் மகிழ்ச்சியா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்லி
ஃப்ரெண்ட்லி அண்ட் க்ளோஸ்லியா? Very close, taking advantage as if very very close friend, like friendly approach. ஃப்ரெண்ட்லி அப்ரோச். வெரி குட், வெரி குட். ஸோ இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற சார் குட் மார்னிங். நன்குலாரி சார், ஐ டு ஐ கான்டாக்ட் பாடி லாங்குவேஜ் வந்து பர்ஃபெக்டா இருந்ததுன்னா கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ டு ஐ கான்டாக்ட் இன்னைக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப பிரபலமா வெளியே பேசப்படலை. பட் ஆனா அதை வந்து 100% எதிர்பார்க்கறாங்க கஸ்டமர். நம்மளை பார்த்து பேசுறாங்களா கஸ்டமரும் சரி, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, நம்மளை அந்த ஐ டு ஆன் கான்டாக்ட் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது 100% அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட். ஓகே, தேங்க்யூ சார். வேற சார், சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்த சொன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. கான்சைஸ், கரெக்டா அட் த பாயிண்ட், எனக்கு என்ன வேணும். பிகாஸ் நவடேஸ் நோபடி வில்லிங் டு வேஸ்ட் தேர் டைம். நம்மளோட டயத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல, அவங்களோட டயத்தையும் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன வேணுமோ அதை கிளியர் கட்டா சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சது. இல்லை நம்ம அவங்க எதுவும் நினச்சிக்கிடுவாங்களோ, இல்லை அது அப்படி இருக்குமோ அப்படின்னு சுற்றி வளைச்சி வேண்டாம். ஓகே, வெரி குட் பாயிண்ட் சார், தேங்க்யூ. சார், கமெண்ட் பண்ற போல இருக்கக்கூடாது, தன்மையா சொல்ற போல இருக்கணும். அப்பதான் புரியும். அது செயல்படுறதுக்கு நமக்கு விருப்பமாக இருக்கும். எனக்கு தன்மையா சொன்ன மாதிரி. எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ தன்மையா சொன்னா ஈஸியா வந்து அப்ரோச்சபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனி அதர் பாயிண்ட்ஸ்? ஏன்னா நேற்றே நான் சார்ட்ட பேசும்போது 7C 5C எல்லாமே தாண்டி போயிட்டோம் அப்படின்னாங்க. நான் அதைச்சு அதுல இருந்து எதுவும் ஒரு வேற எதுவும் வரிபுலான பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட எடுக்கலாமா அப்படின்னு நான் பாக்குறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ட்ரைனிங் ஃபீல்டில் இப்போ இதெல்லாம் புதுசான ஒரு வார்த்தைகளாக இருக்குது பாருங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த பொலைட்டா, தன்மையா, ஐ டு ஐ. இதுக்கு முன்னாடிலாம் வந்து கம்யூனிகேஷன் செஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்லைடு இருக்கும். வாட் இஸ் கம்யூனிகேஷன், வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு டெக்னிக்கலாகவே அது வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபுல்லாக ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் அட் த பாயிண்ட், நான் என்னால் அது எப்படி சொல்லணும்னு தெரில, பட் ஆனால் என்னால் அது ஒரு வார்த்தையில் அதை கன்வே பண்ண முடியும் அப்படின்னா அது என்ன வார்த்தையாக இருக்கலாம், எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அதை வந்து கோர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த கஸ்டமர் சைடில் சரி, நம்ம எம்ப்ளாயி சைடில் சரி, இந்த எம்பத்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பரவலா வந்து பேசப்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க கொடுத்த இந்த ஆன்சர்ஸ் தான் பொலைட்டா நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப சூப்பரான வேர்டு, பொலைட், ரெஸ்பெக்ட், ஐ கான்டாக்ட். ஸோ அப்ப என்னைய மதிச்சோம், என்னைய ஒரு ஆள் மதிச்சு ஒரு விஷயத்த எப்படி கொடுத்தா நான் அக்செப்ட் பண்ணணும், ஸோ அதே மாதிரிதான் ஐ வாண்ட் டு ரெசிப்ரோட், அந்த திருப்பி நான் கொடுக்கறது வந்து இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க
அப்படிங்கிறத வந்து இன்னைக்குள்ள சொசைட்டில இந்த வேர்டு எம்பத்தி, அப்ப இந்த நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து எம்பத்திஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் பி மோஸ்ட்லி அ சக்சஸ்ஃபுல் ஒன் இன் ஹிஸ் கரியர். ஸோ அந்த பிஸ்னஸ் பர்சனுக்கு பிஸ்னஸ் பக்காவா நடக்குது, எம்ப்ளாயீஸ் பக்காவா அமைகிறாங்க, கிளைண்ட்ஸ் பக்காவா அமைகிறாங்க, growth சூப்பராக போகுது அப்படின்னா அவர் இந்த எம்பத்திங்கிற டூலை வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த கவனிப்பு அப்படிங்கிற விஷயம்தான் அதிகமாக தேவைப்படுது. இந்த இம்பார்ட்டன்ஸ், நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிகாஸ் மீன்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த கிளைண்ட் சைடு ஆர் கஸ்டமர் சைடு ஆர் எம்ப்ளாயி சைடுன்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு மிஷினரி ஒரு லைஃப்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்த வந்து உடைக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கோ இல்லை கஸ்டமருக்கோ வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அந்த வேல்யூ கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் டெக்ஸ்டைல் ஷாப், பெரிய ஒரு கடையோ சின்ன கடையோ, ஒரு கஸ்டமர் வாராரு, அவர் அட்டன் பண்றவரு, வாங்க ராஜா சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. இவரு, இல்லையே என் பேர் ராஜா இல்லையே, என் பேர் சரவணனே. ஓ சாரி நான் அவரு நினைச்சு, ஆமா சார் வாங்க நீங்க போன வாரம் வந்தீங்கல்ல அப்படின்னு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கும்போது, ஓ இவர் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரு, பேர் தான் மறந்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ ஹி நீட் ரெகக்னேஷன். அப்போ நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்க இவங்க, அப்போ இவங்ககிட்ட போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் திங்கிங். ஸோ அப்போ மனிதனுடைய மூளை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு மாறிவிட்டது அப்படின்னு இன்னைக்கு உள்ள சைக்கலாஜிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு எதையுமே ப்ரூவ் பண்ணா மட்டுமே தான் அந்த பீப்புள் ஆர் பிலீவிங். ஸோ நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்ன்னு பார்க்கும்போது மெனி கஸ்டமர்ஸ் ஆர் தேர். கஸ்டமர் மீன்ஸ் பீப்புள். மேபி நம்ம வந்து அதை பிஸ்னஸ் பர்சனா வந்து கேன் டேக் லைக் த டஸ். ஸோ சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி தன்மையா பேசணும், உண்மையா பேசணும், கண்ணை பார்த்து பேசணும், திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது சில பேர் என்ன பண்றாங்க, உண்மையை மட்டும் பேசினா போதும். சும்மா வந்து ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு சயின்ஸ் எல்லார் கையிலையும் இருக்குது, மொபைல் ஃபோன் கையில் எல்லார் கையிலையும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா உடனே டக்குன்னு தட்டி பார்த்து வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், உண்மையா பொய்யா, இது ஓரளவுக்கு நேர்மை இருக்குதா, இப்போ நம்பகத்தன்மையா இருக்காரா இல்லையா அப்படின்னு ஈஸியா அவங்க வந்து தட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயத்துல இருக்கணும். தென் ஒன் மோர் திங், இன்னைக்கு அந்த எம்பத்தி அப்படிங்கிற மூலியமா போகும்போது கம்பேரிஷன்ஸ், அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து உண்மையா எம்பத்தி காட்டுறோமா இல்ல ஒரு பிம்பம் இல்ல ஒரு ஃபால்ஸான ஒரு இதை வந்து நம்ம உருவாக்குறோமா அப்படின்னு அதுவுமே தே ஆர் ஃபைண்ட் அவுட்டிங் ஈஸி மெத்தட். ஸோ நீங்க ஏதோ ஒரு சமயத்துல இந்த எம்பத்தி அப்படிங்கிற சாயல்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லைன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சர்க்கிள்லையோ இல்லை உங்களுடைய ஜாப் சர்க்கிள்ல, மேபி அது உங்களுடைய ப்ரொஃபஷனாக வச்சுக்கோங்க, மேபி நீங்க ஜாப் ஆர் பிஸ்னஸ், அந்த இடத்துல நான் இப்படி கம்யூனிகேட் பண்ணதுனால எனக்கு இந்த ப்ளஸ் நடந்திருக்கு அப்படின்னு யாராச்சும் ஷேர் பண்ண முடியுமா? சார் ஒரு சின்ன நேற்றைய நிகழ்ச்சியை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் சார். நான் மாடியில இருந்து
சகல வீட்டுல இறங்குறோம், காரை வெளியில நிறுத்திருந்தோம். கிராஸ் ஆகுற காரு ஒரு 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 கொஞ்சம் பின்னாடி வருது. நான் வந்து என்னுடைய மிஸ்ஸஸை விட நான் வேகமா இறங்கி யாரோ தெரிஞ்சவங்க போல இருக்குன்னு வேகமா இறங்குறேன். கிளாஸ் டோரை அவங்க ஓபன் பண்றாங்க கார்ல. பண்ணிட்ட பிற்பாடு ஆஹா யாரும் தெரிஞ்ச மூஞ்சா இல்லையேங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, சார் உங்க காருக்கு முன்னாடி உள்ற வீல் பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி படுத்திருக்குங்க சார், நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்காது, அதுக்காக சொல்றேன்னு அவரு நான் தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள அவர் கண்ணாடியை மூடிட்டு போயிட்டாங்க. நாங்க சகல வீட்டுல இருந்து வீடு வர்ற வரைக்கும் இதை பத்தி தான் பேசியிருந்தோம். அவருக்கு இது சம்பந்தமே இல்ல, ஒரு இது இல்லைன்னா ஒரு கட்டசி எம்பசி வாட் எவர் வி ஆர் சேயிங் அதெல்லாம் இல்லைன்னா பின்னாடி வந்து டோரை திறந்துட்டு இத சொல்லிட்டு போயிருக்க முடியாது. நிச்சயமா அவர் சொல்லலைன்னா நான் நிச்சயமா அதை பார்த்திருக்க மாட்டேன். That is what I want to share with you all. Empathy. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் சொசைட்டியில் இருக்கும்போது தான் ஓ இப்படிலாம் இருக்கலாமா, அவருக்கு வந்து சொல்லணும்னு ஒரு அவசியமே இல்லையே என்கிட்ட வந்து. ஸோ லைக் தட் இதே மாதிரி தான் வந்து நம்ம லைஃப்லையும் வந்து பல மேஜிக் பர்சன்ஸ் வந்து அப்படி ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு போவாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சார். எனி அதர் வாண்ட் டு ஷேர்? வேற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது ஷேர் பண்ணலாமா? எனி அதர்? ஓகே, நோ இஷ்யூஸ். யோசனை பண்ணுங்க, அடுத்துட்டு ஞாபகம் வந்தால் சொல்லலாம். ஒரு 2 to 3 weeks நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய பள்ளியில் நான் ஸ்கூலில் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னா, ஒரு பையனை கூட்டு வர்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு பையனை வந்து கூட்டு வர்றாங்க. சார் இவர் ரெகுலராகவே வந்து ரைட்டிங் ஒர்க்கே பண்ணிகிட்டே வரமாட்டேங்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனை பிரின்சிபல் ரூம் கூப்பிட்டு வந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையனுடைய நிலைமையுடைய நீ யோசிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. அப்படியே அவன் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு, இன்னைக்கு சார் நம்ம இன்னைக்கு டோஸ் விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர முடியாம நிக்கிறான். சரி மிஸ் நீங்க போங்க, நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்ப பக்கத்துல கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி கேட்கிறேன், நம்ம அபிஷேக் ராஜா சாப்பிட்டீங்களா, காலையில என்ன சாப்பிட்டீங்க, நேத்து என்ன பண்ணீங்க அப்படின்னு. அவங்க ஹோம்ஒர்க் பத்தியே நான் கேட்கல, வேற விஷயத்துல வந்து நான் பேசிட்டு இருக்கேன். என்ன பண்ணீங்க, என்ன விளையாண்டீங்க, நேத்து எங்க போனீங்க அப்படின்னு பேசும்போது, என்னை நேத்து அம்மா வந்து அடிச்சிட்டாங்க, நான் வந்து ஹோம்ஒர்க்கே செய்யல, தூங்கிட்டேன் அப்படின்னு அவன் நேத்து நடந்த சம்பவத்தை பத்தி மட்டுமே பேசுறான். அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். போத் 2 பேருமே வேலைக்கு போறவங்க. காலையில 7 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வருவாங்க. ஏன்னா எங்க ஏரியா வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மேட்சஸ்க்குரிய ஏரியா. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ்னா அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ அப்ப அந்த விஷயம் எனக்கு தெரிய போய் மட்டுமே தான் நான் அவனை டேக் கேர் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து கொடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி அவன் வந்து என்னுடைய இப்போ ஒரு கஸ்டமர் மாதிரி தான் எனக்கு அந்த. அப்போ அவனுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அப்போ அதை எனக்கு தெரிஞ்சா மட்டுமே தான் ஐ கேன் ஹேண்டில் வித் கேர். இப்போ அதான் விஷயம். முன்னாடி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இசிஇ அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கேர் பண்றதுக்கு ஒரு சிலபஸ், ஏர்லி சைல்டு கேர் அப்படின்னு, சைல்ட்ஹுட் கேர் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது இசிசின்னு மாத்திருக்காங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். முதல் கேர் இல்லாம இருந்தது, இசின்னு மட்டும் இருந்தது. இப்ப இசிசின்னு இருக்கு, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஸோ அந்த கேர் அப்படிங்கிறது வந்து எங்க அந்த 3 வயசு குழந்தைகள்ல இருந்து 7 வயசு குழந்தை வரைக்கும் அந்த சிலபஸ்ல கேர் வேணும்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணி அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அங்கேயே அந்த கேர் தேவைப்படுது. அப்படிங்கும் போது நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் என்ன முடிவுக்கு வந்தேன்னா, அப்ப இங்கேயும் வேணும் ஒரு கஸ்டமர் கேர்
இருந்தா மட்டுமே, எம்ப்ளாயி கேர் இருந்தா மட்டுமே தான். இப்ப நம்ம ஒரு ஊடால சமீப காலமா சில மீம்ஸ், சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம எல்லாருமே பெட்ரோல் பல்க்குக்கு போயிருப்போம். அங்க அந்த ஏர் பிடிக்கிற பர்சன் வந்து உட்கார்ந்து ஏர் பிடிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷத்துல ஒரு 10 வாட்டி 15 வாட்டி உட்கார்ந்து எந்திக்கிறது எவ்வளவு சிரமம். இன்னைக்கு உட்கார்ந்து எந்திக்கிறது மீன்ஸ் சும்மா உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு கிடையாது. நீங்க உட்கார்ந்துட்டு அந்த டக் பொசிஷன்ல அந்த குத்தங்கால், அந்த 2 காலையும் நம்ம வந்து குத்த வச்சு உட்கார்ந்து ஒரு 5 செகண்ட்ஸ் உட்கார்ந்து எந்திரிச்சா அந்த தொடையெல்லாம் எவ்வளவு பெயினா இருக்கும் அப்படின்னு அந்த பர்சன் தான் தெரியும். ஸோ ஏதோ 2-3 பல்க்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4 ஃபீட்டுக்கு பள்ளம் தோண்டி அதுல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் செட் பண்ணி, அப்போ வர்ற வண்டி எல்லாம் அப்படி நிக்கும். அப்படி ஒரு நின்றுகிட்டே ஏர் அடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு 2 பல்க்ல வந்து 2 ஓனர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வைரல் ஆக்குனாங்க. எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் த எம்பதி கம்யூனிகேஷன் வித் இஸ் எம்ப்ளாயி. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 4 வண்டிக்கு அடிக்கிற இடத்துல அவரோட நின்று அடிச்சுட்டே இருப்பார். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, அவருடைய ஓனர் மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஸோ அப்போ நம்ம மேல கேர் எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த எம்ப்ளாயி வந்து திங்க் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் a சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து இந்த டோட்டலி இந்த சொசைட்டி வந்து இந்த எம்பதிக்கு அடிமையா இருக்குது, பாசத்திற்கு அடிமையா இருக்குது. ஆனா அதை வந்து ஒரு பொய்யான விஷயமா வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பொய்யான விஷயத்த நம்ம கொடுக்குறோம்னா அது ஈஸியா உடைஞ்சிடும். மேபி அது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு பொய்யான குடும்பமா கூட நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். பட் ஆனா அது வந்து நம்ம வந்து ரெகுலரா பண்ணும் போது நம்ம கஸ்டமர்ஸையோ இல்லை எம்ப்ளாயிஸையோ கவனிச்சு கம்பெனி நடத்துறாங்க, கவனிச்சு பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த பிசினஸ் உடைய growth லெவலே வந்து வேற மாதிரி. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ இல்ல ஒரு பிசினஸ் சர்க்கிள்லயோ இல்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிலயோ ஒரு 4 பேர், 10ல ஒரு 4 பேர்ல 5 பேர் இது ஏன் கம்பெனி அப்படின்னு நினைச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட்டே வேற மாதிரி இருக்குங்க. ஏன் இதை இன்னைக்கு இந்த தேதிக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு இந்த எம்ப்ளாயியுடைய மைண்ட் செட்டு, கஸ்டமருடைய மைண்ட் செட்டு டோட்டலா வேறையா இருக்கு. இந்த ADBCங்கிற ஆஃப்டர் த டெத் ஆஃப் த கிரைஸ்ட் பிஃபோர் த டெத் ஆஃப் த கிரைஸ்ட்னு சொல்லிட்டு அந்த வருஷங்கள்ல இருக்கும் ADBCன்னு. அது மாதிரி இப்ப இந்த ஆஃப்டர் கொரோனா பிஃபோர் கொரோனா அப்படின்னு பார்க்கும்போது the mentality of the customer or the employee totally changed. அந்த ஒரு வீடியோ பார்க்குற டயத்தை கூட நம்ம மைண்ட் மாறிடுச்சு. ஷார்ட்ஸ் இன்னைக்கெல்லாம் யூடியூப்ல 15 செகண்ட்ஸுக்குள்ளதான் ஷார்ட்ஸ் போடணுங்கிறாங்க. ஏன்னா 15 செகண்டுக்கு மேல ஒரு வீடியோவை வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டேங்காங்க, அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சிருக்கான். ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இன்னைக்கு மைண்ட் செட் அப்படி மாறி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நான் மாறுறேன். இந்த டிவி ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 30 செகண்ட்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் 30 செகண்ட்லாம் ஓடுறதே கிடையாது. நீங்க அதை கவனிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ டோட்டலாகவே வந்து மக்களுடைய மனப்பான்மை வேற விதமா மாறி நிக்குது. இப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் போய் அவன்கிட்ட அடாவடித்தனமா போய் நான் பிசினஸ் பண்றேன், அடாவடித்தனமா நான் போய் அவனை அணுகுறேன் அப்படின்னா we will lose. நம்ம தான் அந்த இடத்துல லூஸ் பண்ணி நிற்போம். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயியை வந்து ஒரு விஷயத்த வந்து ஏன் செய்யல, ஏன் இதை சப்மிட் பண்ணல, ஏன் இந்த விஷயத்த முடிக்கல அப்படின்னு கேட்க முடியலங்க. நான் இன்னைக்கு ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். அங்க வந்து கான்ட் ஏபிள் டு ஆஸ்க் எனிதிங். அப்படி ஒரு சப்மிஷன் பண்ணல அப்படின்னா அவங்கள என்னால கோவமா பார்க்க முடியல. பார்த்தேன்னா நாளைக்கு வேலைக்கு வரல.
ஸோ அந்த ஐ டு ஐ கான்டாக்ட் நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்ல விஷயம் அது. அது ஐ டு ஐயே வந்து பொலைட்டாவும் தன்மையாவும் இருக்கணும், அதுவே அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஆப்போசிட் சைட்ல எதிர்பார்க்கறாங்க. அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து கோபம் வரக்கூடாது, நம்ம ஆத்திரப்படக்கூடாது. இப்ப இவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு நீங்க நம்ம திங்க் பண்ணி அவங்க இடத்து இதுதான் இவங்களுக்கு ப்ராப்ளம், அப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது யோசிச்சு பண்ணா மட்டுமே தான் we can able to success in our field. இல்ல அப்படின்னா நாம இருப்போம், ஆனா அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம கூட வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எஜுகேஷன் ஃபீல்டுல இன்னைக்கு ப்ரைவேட் செக்டார்ல இருக்கிறேன். எங்களுக்கு எப்படி டீச்சர்ஸ் அமைகிறாங்க அப்படின்னா, ஒரு டிகிரி வித் பிஎட்டோ வித்தவுட் பிஎட்டோ முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் வர்றாங்க. அதுல ஒரு 10%, 15-20% வரைக்கும் நான் டீச்சரா தான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீச்சர் ப்ரொஃபஷன் இன்டர்வியூ போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒர்க் கிடைக்குது, ஸ்கூல்ல கொடுக்குறாங்க, அவங்க பண்ணிட்டு போய் சாம்பிக்கிட்டே இருக்காங்க. மேபி பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு போயிடுறாங்க. மீதி இந்த 80% மக்கள் இருக்காங்கல்ல, தே ஆர் டேக்கிங் அஸ் அ டீச்சிங் ப்ரொஃபஷன் அஸ் அ ஜாப். நான் வேலைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதானே. ஒரு வேலை கொடுக்குறோம், அவங்க பண்ணலைன்னா நம்ம இது இப்படி பண்ணணும்னு சொல்றோம். ஒரு சில மக்கள் ஏத்துக்கிட்டு அதை ட்ரை பண்றாங்க, சில மக்கள் இவங்க என்ன டைரக்ட் பண்றது. அப்ப அந்த இடத்துல வந்து நான் ப்ராப்பரா கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு இம்ப்ராப்பரா தெரியுது. ஸோ அதையுமே நம்ம இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டான முறையில நாங்க இன்னைக்கு ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஸோ லைக் த சேம் சினாரியோ இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு. ஒரு பிஇ முடிச்ச கேண்டிடேட் போயிட்டு இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா, so they are straight away, not only that candidate, each and every candidate in every department, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மேபி, straight away they are asking how much salary தான் அவங்க கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நீங்க நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நாம் என்ன நினைப்போம் மைண்டுக்குள்ள, என்ன இவங்களுக்கு வந்து என்ன ஒர்க்கு தெரியும்னு நமக்கு தெரியாது, அது எவ்வளவு செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது, அது எவ்வளவு ப்ராப்பரா செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டைரக்டா எடுத்த உடனே they are asking that one. நான் சொன்ன மாதிரி தான், ஆஃப்டர் கொரோனால வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. அப்ப அது அவங்களுக்கு ரைட்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அந்த இடத்த வந்து நம்ம எப்படி நம்ம அவங்கள அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரபுளா இருந்து அவங்கள உள்ள கொண்டு வந்து நம்மளோட வைக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த காம்பஸ் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏத்த மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு தேதிக்கு. ஸோ அட் த பாயிண்ட் நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இந்த மாசம் ஃபுல்லாமே நீங்க இந்த கம்யூனிகேஷன் பிஸ்னஸ்ல ஏகப்பட்ட ட்ரெயினர்ஸ் வந்து போயிருப்பாங்க, ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. மேபி இது எம்பதிங்கிற பாயிண்டையும் சொல்லியிருக்கலாம், அது தெரியல. பட் இந்த வித் திஸ் எம்பதி நாம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, மேபி அது வந்து நீங்க சொன்ன வார்த்தைகள் தான், நான் எதுவுமே புதுசாலாம் சொல்லலை, உங்ககிட்ட இருந்து நான் எடுத்த வார்த்தைகள் தான். ஜஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஐ எம் கோயிங் டு ஷேர் மை வியூஸ், என்னுடைய பார்வையில்னு சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த தன்மையா இருக்கணும், நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி மற்றவங்களை அணுகணும் அப்படின்னா அவங்களுக்கும் அது பிடிக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றக்கிறது கிடையாது. ஸோ அப்படி நம்ம அவங்கள அணுகும்போது நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய ஜாப் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பளித்த நற்பொருள் டீம், எஸ்பெஷலி பிஜி குமரேசன் சார்
ரொம்ப நல்ல நண்பர். அவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த செஷன்ல என்னோட டிராவல் பண்ணி சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்லாம் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சூரியநாராயண் சார். எக்ஸாக்ட் டைம் 6 மணி, ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் எக்ஸாக்ட் டைமு. சூப்பர் சார். அதாவது ஒரு தெளிவான செஷன்னு சொல்லலாம், மிக தெளிவான ஒரு செஷன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் இல்லை பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றதுல கண்டென்ட் திணிப்பு எதுவுமே இல்லாமல், கண்டென்ட்டை விட்டு வெளியும் போகாமல், கம்யூனிகேஷன்லேயே இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எம்பத்தைஸ் அப்படின்றது. அந்த எம்பத்தைஸ்ன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்கள், இன்றைக்கி தேவையான விஷயங்கள், கரண்ட் சினாரியோ, இது எல்லாத்தையுமே அருமையாக இன்றைக்கி விளக்கியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்றைய நாள் பயிற்றுனரை பற்றிய சிறிய அறிமுகம். பயிற்றுனரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நேரம் கருதி பர்சனலாக எனக்கு கனெக்டான விஷயங்கள், எனக்கு தெரிந்த விஷயங்கள், சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் பர்சன்னு சொல்லலாம். சிவகாசியை சேர்ந்தவர். இவருடைய கல்வி தகுதி MCA BEd. ராயல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர் பிரின்ஸிபலாக பணியாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பயிற்றுனராக தான் தெரியும். ஒரு 7 வருடமாக பஞ்ச் குருகுலம் அப்படின்றது இங்கே இருக்கிற நிறைய நபர்களுக்கு தெரிந்திருக்கும். பேராசிரியர் பஞ்சநாதன் சார் அவர்களின் பிறந்தநாள் 75வது பிறந்தநாளுக்காக எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பயிற்சி துறையில் ஒரு லெஜெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த லெஜெண்ட் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பில் ஒரு 7 வருடமாக நான் பஞ்சநாதன் சார் இருக்கும் போதுலேருந்து பயணித்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து பஞ்சநாதன் சார் அவர் மறைவிற்கு பிறகு பயிற்றுனர்களுக்கு சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் வருஷம் ஒன்று நடக்கும். ஸோ அதில் 2வது சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்பில் நானும் கலந்துக்கிட்டேன் ஒரு பங்கேற்பாளராக. ஸோ அப்போ ஒரு சக பயிற்றுனர் பங்கேற்பாளராக கலந்துக்கிட்ட ஒரு நபர், பஞ்ச் குருகுலத்தினால் சான்றிதழ் பெற்ற ஒரு பயிற்றுனர். தொடர்ந்து பஞ்ச் குருகுலத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸு, குறிப்பாக ரோட்டரி ரைலாவில் ஆண்டர்ப்ரனர்ஷிப், உலகத்துலேயே ஒரே ஒரு இடம் மட்டும்தான் ரைலாவில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் நடக்குது. அது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் மற்றும் சில நிறுவனங்கள் ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிறாங்க. அதில் தொடர்ந்து ஒரு 4 சார் 5 சார் மேபி 1 கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம். எனக்கு தெரிந்து 4 பயிற்சிகளுக்கு மேலே அவங்க வந்து பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நல்ல நண்பர்னு சொன்னாங்க. ஸோ நானும் அந்த வார்த்தையை சொல்லலைன்னா அது சரியாக இருக்காது. நெருங்கிய நண்பர், நல்ல நண்பர், நெருங்கிய நண்பர். பயிற்சி துறையில் நிறையா நபர்களோட நட்பு வட்டத்தில் இருந்தாலும் தலைவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவு நெருங்கிய ஒரு நண்பர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை PG சூரியநாராயண் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இங்கே இருந்தால் சொல்லலாம். இன்று பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் இங்கே யாரும் இல்லைனாலும் இந்த பிரபஞ்சத்தில் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக பிருத்திவிராஜன் சார், நீங்கள் அன்வைட் பண்ணி பேசலாம் சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். ரொம்ப அருமையான செஷன் சார். நான் கொஞ்சம் லேட்டாக தான் சார் உள்ளே வந்தேன், வெரி சாரி. ரொம்ப நீடாக இருந்தது. நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப பொறுமையா, நிதானமா, அதாவது நிறைவுடன் ததும்பாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து தீர்க்கமா இதுதான் பேச போறோம்னு பக்காவா பிளான் பண்ணி, சார் ஆல்ரெடி எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அது ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிறத விட மேல இருந்தது சார். செஷன் ரொம்ப அருமையா எடுத்துட்டு போயிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், என்டர்பிரனர் ஸ்கில்ஸ் எடுக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிறவங்களை தாண்டி பிசினஸ் கம்யூனிகேஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கிறவங்க டீச்சிங் ஃபீல்ட்.
ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட் என்னன்னா, அந்த சின்ன பையன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட பொறுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உட்காந்து பொறுமையா எலாபரேட் பண்ணி பேசி ஃபேமிலி சுச்சுவேஷன் பர்டிகுலரா அந்த பையனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரிஞ்சிருந்து ரொம்ப அருமையா நீங்க ஹேண்டில் பண்ண விதம் சார். கடைசியில் ஒரு வார்த்தை வேற சொன்னீங்க, எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஒரு 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 பாட்டுல பார்த்தா அவன் என்னுடைய கஸ்டமர் அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி சார், நீங்க அப்படிதான் சார் இருக்கு. டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த மட்டும் அது சேவை அப்படிங்கறத தாண்டி நீ கமர்ஷியல் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்காங்க. பட் நம்ம வந்து பீயிங் அ ஸ்டாஃப் வந்து நம்ம டீச்சிங் அப்படிங்கிற ரோலையும் நம்ம பார்த்துக்கணும். அதே டைம்ல ஒரு நிறுவனத்துல நம்ம வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிற ரோல் இன்னைக்கு மெயினா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் நீங்க டீச்சிங் ஃபீல்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். ரொம்ப எக்ஸலண்ட். எல்லாம் அந்த எம்பதிங்கிற வேர்ட் எடுத்து நீங்க என்ன சொல்றது அக்கா பிரிச்சிட்டீங்க சார். அவ்வளவு அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அடிக்கடி வாங்க சார், உங்களுடைய சர்வீஸ் நிறைய கொடுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஷூர் தேங்க்ஸ் ஃபார் ஃபீட்பேக். நன்றி பிருத்திவிராஜன் சார். சூரியநாராயண் சார், நீங்கள் வந்து கடைசியாக உங்களுக்கு 1 நிமிஷம் வழங்கப்படும். அப்போ நீங்கள் நன்றியும் ஏற்புரையும் வழங்கலாம். இப்போ சரவணன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி நற்காலை வணக்கம் சார். ரொம்ப சிறப்பாக நடத்துறீங்க சார். கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. தெளிவாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுனீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நீங்க மேன்மேலும் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்தி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சரவணன் சார். தொடர்ந்து ரமேஷ் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் நற்புலரி. காலையில் சூரியன் வருவது போல வந்து சார் வந்து அருமையான ஒரு சூரியநாராயண் சாருடைய இந்த செஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது கேட்கறதுக்கு. மெயினா நம்ம வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்னென்னலாம் ஒரு கம்யூனிகேஷன்ல எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ராக்டோட ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே எடுத்துட்டு போய் கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாயிண்ட்டும் என்னென்ன முக்கியம் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக எல்லாமே சொன்னாரு. எம்பத்தி அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணாரு. அது மாதிரி அந்த நம்முடைய தலைமை ஆசிரியராக ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி நம்ம அவனை பத்தி பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு ஹேண்டில் வித் கேர் அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு கான்செப்டை கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப அருமையான ஒரு செஷன் சார். ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தொடர்ந்து ராமு சுப்ரமணியன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசலாம். தேங்க்ஸ் சார். சூர்யா சார், ஆக்சுவலா நான் லாஸ்ட் மினிட் தான் ஜாயின் பண்ணேன். பட் நீங்க அந்த சேலரி டிமாண்டை பத்தி பேசுனது வந்து ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு எனக்கு. ஸோ பொதுவாகவே இன்னைக்கு வந்து டைரக்டா சேலரியில குதிச்சிடுறாங்க. பட் ஒரு எம்ப்ளாயினா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி அந்த பிசினஸ்ல கனெக்ட் ஆகுதுங்கிறதே வந்து நிறைய பேர் பாக்குறது இல்லை. மெயினா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். டைரக்டா வந்து சேலரியில குதிச்சிருவாங்க. 100% ஹைக், 200% ஹைக். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நான் அருமையா சொன்னீங்க சார். அதுல எனக்கும் ஒரு உடன்பாடு இருக்கு. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த பிசினஸ்ல, என்ன அவுட்கம்ங்கிறத வந்து ஒரு எம்ப்ளாயி செல்ஃப் எவாலுவேஷன் வந்து பண்ணணுங்கிறத ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்த ஃபீட்பேக் முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள் பேசணுன்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா எம்பத்தி பற்றி பேசும்போது ரீசெண்டாக நான் அட்டன் பண்ண ஒரு செஷன் எனக்கு கனெக்ட் ஆனிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெயினராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கஸ்டமரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும், பார்ட்டிசிபெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் எம்பத்தி. அது எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பிரெயின், ஒரு மைண்டு. இது வந்து வேறு விதமாக செயல்படாது, ஒரே மாதிரி தான் செயல்படும். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்காமல் வெளியில் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு நினச்சா எப்படி நடக்க முடியும்? முதல்ல நம்மளை பையனை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், நம்ம ஒய்ஃபை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், நம்ம அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டமரையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியும். எம்பத்தின்றது பிஸ்னஸ்க்காக மட்டும் கிடையாது. நீங்கள் இயற்கையாகவே எம்பத்தி பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ்லேயும் எம்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க.
அந்த செஷனில் எனக்கு அப்படியே ஓங்கி நடுமண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டான ஒரு விஷயம் அது. ஸோ அதை இன்றைக்கி எம்பத்தி அப்படின்றதில் நம்ம டீப்பாக பார்த்ததுனால அதை ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து வீரசேகரன் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இங்க ஃபீட்பேக் பின்னூட்டமிட்ட எல்லாரையும் நான் வழிமொழியணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த ஒரு வார்த்தை எம்பத்தி அப்படிங்கிற வார்த்தை உண்மையா இந்த 25 நாட்களும் நம்ம பேசினப்ப இந்த 2-3 டைம்ல இதை சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனா உதாரணமா இதை காட்டுறப்ப அந்த பையனை உடனே அவங்க கொடுத்தோன்னே எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு உடனே ஏன்னா நீ எழுதல அப்படியே ஆரம்பிச்சு அவனை அடிச்சு துன்புறுத்தி இது பண்ணி இதுக்கு எம்பத்தி அங்கேயே அப்ளை ஆயிடுது பாருங்க. என்னப்பா நேற்று என்னப்பா பண்ண முந்தா நாள் அவனை சூத்திங்னு சொல்லுவாங்க, ஸ்மூத்திங் மாதிரி சூத்திங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அவனை சாந்தப்படுத்துறது முதல்ல. அங்க எம்பத்தி அங்க வந்துருது. அடுத்து ஒண்ணு சொன்னாரு பாருங்க ஐயா, பெட்ரோல் பங்குல ஏர் பிடிக்கிறப்ப அவனோட கஷ்டத்தை நம்ம எவ்வளவு பேரு எல்லாம் கார் வச்சிருக்கோம், 2 வீலர் வச்சிருக்கோம், ஏதோ போறோம், எவ்வளவு பேர் அதை ரியலைஸ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அவன் கஷ்டம் தான்ப்பா படுறான் அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் குழி தோண்டி இதுன்னு இங்க எம்பத்தி வர்றத அருமையா இந்த உதாரணம் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதாரணம். இதை நம்ம யோசிக்க எம்பத்தியா அப்ப எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு சின்ன நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டப்ப ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு வயசானவர், அவருக்கு 2000 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டாரு. பக்கத்துல இருந்தவர் என்னையா 2000 ரூபாய் அவன் கஷ்டப்படுறான்னு டபக்குன்னு தூக்கி கொடுக்குறியேன்னு, இவன் உனக்கு தெரியாதா அப்படின்னு. என்ன என் கூட இருந்து குழி பறிச்சவன் அப்படின்னு. என்ன கூட இருந்து குழி பறிச்சவனுக்கு 2000 ரூபாய் தூக்கி கொடுக்குறீ என்னையா சொல்ற அப்படின்னா, வேர்டிங்காக அவர் சொன்னது, அப்பா நான் தென்னங்குழி 1000கணக்குல பறிச்சுக்கிட்டு இருந்த தோட்டத்துல பக்கத்துல இருந்து காசே வாங்கிக்காம இவன் குழி பறிச்சவையா, இப்ப நான் உதவுறதா இல்லையா, அவனோட நிலையில இருந்து நான் உதவுறதா, எம்பத்தி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது. அந்த மாதிரி பெரிய செய்திகளை இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. எம்பதிங்கிற அந்த இதுல சிந்திப்போம். ஐயா அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், இந்த அமுத ஊற்றை எங்களுக்கு தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி வீரசேகரன் சார். சிவகணி மேம் நீங்கள் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுங்க. அனைத்து உறவுகளுக்கும் நற்காலை வணக்கம். சூர்யா சார், இன்னைக்கு செஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. உதாரணங்களோட எடுத்து சொன்னீங்க. அது கரெக்டாக நம்மளை அப்படியே உள்வாங்கிற மாதிரி இருந்தது அந்த விஷயம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு செயலை நம்ம எம்பத்தியோடு செய்யும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை கம்யூனிகேஷனில் கொண்டு வந்தது எக்ஸலண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சிவகணி. வேறு யாரும் ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறீங்களா? நன்றி. நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லிவிட்டு ஏற்புரை வழங்க சூரியநாராயணன் சார்ட்ட தரேன். அதாவது இந்த தலைப்பு கூட ஒரு எம்பத்தி தான். ஏன் அப்படின்னா, இந்த நற்புலரி எந்த ஒரு ஆதாயம் இல்லாத ஒரு அமைப்பு தான். இங்கே வரவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஆதாயம் இருக்குது. அதாவது அறிவு பெறுதலாக இருக்கட்டும், அறிவை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஆதாயத்தை தவிர வேறு எந்த ஆதாயமும் எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு தான். இங்கே வரவங்களும் அந்த மாதிரி நபர்கள் தான். ஆனால் ஒரு சில சமயங்களில் எதிர்பார்க்குற நபர்களும் வருவாங்க. இது சகஜம். ஏன்னா மனிதனோட இயல்பு அந்த மாதிரி உருவாயிடுச்சு. இயற்கையாக எப்படி இருக்குன்றதை விட உருவாக்கப்பட்டது தான் நிறையா. ஏன்னா கணவன் மனைவியிலேருந்து எல்லாமே கொடுத்து வாங்குறது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நபர்களுக்கும், அதாவது எதிர்பார்த்து செயல்படக்கூடிய நபர்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு. ஆனால் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அந்த நபர்கள்லாம் பயனடைகிற அளவு இங்கே விஷயங்கள் கொடுத்தாலும் அவங்க பயனடையலை அப்படின்றது தான் வருத்தப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று கொடுக்கணும், வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் காலையில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு வரோம். ஆனால்
ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. எல்லா புத்தகங்கள்லேயும் சொல்கிற விஷயங்களும் அது உனக்கு வேணும்னா நீ கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் கொடுத்தல் வாங்கலை தான் இருக்குது. அதுதான் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எம்பத்தைஸ் பண்ணி தான் இந்த தலைப்பே வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த எம்பத்தி அப்படின்றது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சூரியநாராயண் சார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா குழப்பறா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நன்றி. தொடர்ந்து சூரியநாராயணன் சார் உங்களுடைய ஏற்புரை வழங்கலாம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் குமரேசன் சார். நான் இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணும்போது யோசித்தேன், எப்படி இந்த டாப்பிக்கை கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம், இது எப்படி போய் சேரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். பட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்லேருந்தே ஸோ ஓகே, நாம் ஒரு 30 நிமிஷம் வந்து கரெக்டான விஷயத்த தான் கரெக்டான பாத்தில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு உறுதியை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நானும் முயற்சிக்கிறேன் என்று உறுதியளித்து இந்த செஷனை வழங்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சூரியநாராயண் சார். மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து இங்கே நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்படி இன்றைக்கி நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஆதாயம் இங்கே இருக்கிற நபர்களுக்கும் எனக்கு குறிப்பாக. ஏன்னா நான் வந்து சமீப காலமாக இந்த எம்பத்தைஸில் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இயற்கையாக ஒரு எம்பத்தைஸ்டு பர்சனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், நல்லவனா கெட்டவனா அப்படின்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. முடிஞ்ச அளவு மனுஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவு முடிஞ்ச அளவு மற்றவங்களை புரிந்து கொள்ள ஒரு நபராக மனுஷனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பர்சனல் டேக்அவே. தேங்க்யூ ஸோ மச் சூரியநாராயண் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை வேளையில் ஒரு நல்ல நாள் தொடக்கம் வழங்கிய இன்றைய நாள் பயிற்றுனர், இன்றைய நாள் பேச்சாளர் பிஜி சூரியநாராயண் சார் அவர்களுக்கு நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்திருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பின்னோட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷன், நல்ல நண்பருடன். அந்த நல்ல நண்பர் யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். லட்சுமிநாராயணன் சார் சார் வீரசேகரன் சார். அவர் ஒரு புன்னகை போட்டுட்டாங்க. 27 கரெக்ட். 27 சார். நாளைக்கு ஒரே ஒரு வேல்யூ அடிஷன் மட்டும். இதுல நம்ம எம்பத்தி பத்தி பேசினாரு. நம்ம காத்தடிக்கிற பெட்ரோல் பங்க்ல காத்தடிக்க போகும்போது நம்ம அவங்கள பத்தி திங்க் பண்ணி ஒருத்தர் படம் இது பண்ணாரு. எல்லா முதலாளியும் அப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம பார்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிப்பேன் அடிக்கடி. அந்த வீல்ல இருக்கிற டஸ்காப் இருக்கும், அவர் அடிக்க வரும்போது அதை கழட்டி அடிச்சுட்டு திருப்பி அதை போட்டு நம்மகிட்ட கொடுப்பாரு. நம்ம ஒரு காரோ பைக்கோ ஓட்டும் போது அதெல்லாம் தொட்டா அழுத்தாயிடும்ட்டு ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. பட் நான் அதை மீறி அந்த டஸ்காப் மட்டும் கழட்டி கொடுப்பேன் சார். அவர் அடிச்ச பிறகு திருப்பி போட்டு விட்டுருவோம். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் நான் பண்ணுவேன். முடிஞ்சா உங்களால் பண்ண முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, நாளை ஒரு நல்ல செஷன் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அனைவரும் கலந்துக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.